எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வைபவ் சுரேஷ், கன்சல்டன்ட் ஃபேமிலி அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. ஸோ ஃபேமிலி கிளினிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் முக்கியமாக இருப்பார். ஃபேமிலி டாக்டர்னா பொதுநல மருத்துவர் இல்லை குடும்ப நல மருத்துவர்னு சொல்லலாம். அவர் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மருத்துவ ரீதியான ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுப்பாரு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அவர்கிட்டே போகலாம், அவரோட ஆலோசனை வாங்கிக்கலாம். அவர் கொடுக்குற சிகிச்சையிலேயே மோஸ்ட்டாக எல்லா காமன் எலிமெண்ட்ஸ்லாம் சரியாயிடும். இது போக ஒரு வேளை அவருக்கு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷனோ இல்லை ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ரெஃபர் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஆலோசனை ப்ளஸ் இன்னொரு டாக்டர் சொல்கிற ஆலோசனை அது பிரகாரம் நம்ம போனோம்னா நம்மளுக்கு அந்த சிகிச்சைக்கான நமக்கு என்ன தீர்வுக்காக வந்தோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபேமிலி கிளினிக்ல மருத்துவர் கொடுக்க வேண்டிய அந்த ஹோலிஸ்டிக் கேர். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டினியூட்டி ஆஃப் கேர். அதாவது நம்ம ஒரே டாக்டர் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, பர்சனல் ஹிஸ்ட்ரி என்ன, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ட்ரக் அலர்ஜிஸ் இருக்கா, அதாவது மருந்து உங்களுக்கு ஒத்துக்காதா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவருக்கு தெரியும். தேவையில்லாத சிகிச்சை எல்லாம் கொடுக்க மாட்டார். உங்க உடலுக்கு எது தேவையோ அதுக்கேற்றபடி தான் சிகிச்சை கொடுப்பாரு. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு ரேப்போ இருக்கும், எமோஷனல் ஒரு பாண்டிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளும் ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டயபெட்டிஸ்க்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆனால் ஏர்லி டிடெக்ட் பண்ணோம்னா டயபெட்டிஸை நம்ம சீக்கிரமாக அதை ரிவர்ஸ் பண்ணுற சான்ஸ் இருக்கு, ரெமிஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒருவேளை இருக்கு இல்லை உங்க செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவார். டயபெட்டிஸ்க்காக ஸ்கிரீன் பண்ணுவார். ஸ்கிரீன் பண்ணி ஏர்லியா ஒருவேளை ப்ரீ டயபெட்டிக் ஏஜ்லேயே டயபெட்டிஸ் ஒருவேளை அவர் டிடெக்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆலோசனையா சொல்லுவார். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே அதுக்கேற்ற மாதிரி டயபெட்டிஸும் ரிவர்ஸ் ஆயிடும். ஒரு அளவுக்கு நீங்க டயபெட்டிஸ் இல்லாம அப்புறம் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கூட நீங்க ஒருவேளை டயபெட்டிஸா டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட அதுக்கு ஏற்ற மருந்துகளோ மாத்திரையோ அவர் கரெக்டா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அது பிரகாரம் நம்ம டயபெட்டிஸ் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம நல்லாவே தவிர்க்கலாம். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் ஒரு குடும்ப நல மருத்துவர் வச்சுக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ரெகுலரா செக்அப் பண்றதா இருக்கட்டும், பிளஸ் ஏதாவது மைனர் எயில்மெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நம்ம தாராளமா அவங்கள ஆலோசனை எடுத்துக்கலாம். அவங்க கொடுக்குற சிகிச்சை முறையை நம்ம கடைபிடிக்கலாம். அது போக ஏதாவது வேற ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட அட்வைஸ்க்கு ஏற்றபடி நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாமே ஆரோக்கியமா இருக்கலாம்.